நாம் இன்னைக்கு வந்திருக்குது சென்னை ரெட் ஹில்ஸ் நியரில் இருக்கக்கூடிய ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் கேம்பஸ், நேக்கில் ஏ கிரேட் இருக்குது. டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் சென்னை ஷோனில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான அட்டானமஸ் கேம்பஸ். ஓவராலாக டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் இந்த காலேஜை சூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே இன்ஃப்ரா ஃபெசிலிட்டிஸ், லெபார்டரி, ஸ்காலர்ஷிப் இப்படி எல்லாமே என்ன இருக்குங்கிறத ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன், ஸ்காலர்ஷிப் அண்ட் லெபார்டரி எல்லாத்தையுமே பார்க்கலாம். நான் உங்கள் சுமன், வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? ஏடிஎஸ். எல்லாரும் ஏடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோ. உங்கள் நேம், நீங்கள் நேட்டிவ் எங்கேருந்து வரீங்க? நான் முஜேஷ் தர்ஷன், கன்னியாகுமரியிலேருந்து வரேன். கிஷோர் ஃப்ரம் புதுக்கோட்டை. தேவிஸ்ரீ ஃப்ரம் சென்னை. ஆதர்ஷ் கன்னியாகுமரி. சாய் ப்ரோ, சென்னை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங். குட் பிளேஸ்மெண்ட், அதனால. ஓகே, பிளேஸ்மெண்ட்காக. நேச்சர் லேப்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, கவுன்சிலிங் கிடச்சிச்சு. இங்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் காம்படிஷனும் கம்மின்னு தெரிஞ்சதுனால யூட்டிலைஸ் பண்ணலாமே இது வந்து. ஸோ இதில் எத்தனை பேர் கவுன்சிலிங் மூலமாக சீட் எடுத்தீங்க அண்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாக சீட் எடுத்தீங்க? கவுன்சிலிங் கவுன்சிலிங் தான் ப்ரோ. ஓகே, கவுன்சிலிங்லாம் உங்களோட கட் ஆஃப் சொல்ல மாட்டேன். கவுன்சிலிங் கட் ஆஃப் 150 கட் ஆஃப். ஓகே, 170. 164. 166. நான் மேனேஜ்மெண்ட் ப்ரோ. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயரில் மேக் பண்ணுற மிஸ்டேக் என்ன? நான் வந்து பர்சனலாக வந்து ஃபஸ்ட் இயரில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++ நடத்திருந்தாங்க. அதை நான் படிக்கலை. இப்போ கொஞ்சம் ஜாவா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் படித்தா ஈஸியாக தான் இருக்குது. நானும் அதே தான் சொல்லிட்டேன். நான் வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு பெருசாக கோடிங் ஸ்கில்ஸ் கிடையாது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா என் லீவ் டேஸை கொஞ்சம் லெத்தாஜிக்காக யூஸ் பண்ணிட்டேன், விட்டுட்டேன். அது நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போ நான் வந்து கோடிங் ஏதாச்சும் கோர்ஸ் கற்றுருந்தா இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யோசிக்கிறேன். பட் நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டு ஃபஸ்ட் இயர்லேயே பிளேஸ்மெண்ட்குள்ளே போயிட்டு இப்போ செகண்ட் இயரில் நான் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்குள்ளே தான் இருக்கேன். ஓகே, எந்த இயரில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜேஎன்என்ல? ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் தான். ஓகே, டே ஒன்லேருந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா? நோ, ஃபஸ்ட்டு செம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு இன்ஜினியரிங்னா என்ன, இதுக்கு அது நம்ம டீச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் செம்லேருந்து பிளேஸ்மெண்ட்குள்ளே எடுத்துருவாங்க. சேம் கோடிங் ப்ராக்டிஸ் ப்ராப்பராக எடுக்காதனால இப்போது ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். சேம் ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, வேறு எந்த இதுலேயுமே பண்ணல. லைக் ஸ்டார்ட் அப் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம், ஸ்டடீஸ் மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலி ஃபஸ்ட் இயர் வரும்போது நிறைய பேர் வந்து ஓகே ஃபஸ்ட் இயர் தானே ஃப்ரீயாக இருந்துருவாங்க ப்ரோ, செகண்ட் இயர்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இயரில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும், காம்படிஷன் சுத்தமாக இருக்காது உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் நிறையா இதெல்லாம் ட்ரை பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபாரின் இமர்ஷன் ப்ரோக்ராம்லாம் போனோம்ல, அங்கேயே வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் இயரில் கிடைக்கிறது கஷ்டம் தான், பட் அதே டைமில் நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் இது ஆக மாட்டாங்க, இல்லை ஆக மாட்டாங்க, அதுவும் போகலாம். ப்ளஸ் எங்கள் காலேஜ் ஸ்டார்ட் அப் வந்துச்சு டிடிஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் அந்த அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. லைக் எங்கள் இன்டர்னாக வந்து நாங்கள் அதுக்கெலாம் போனோம். வி காட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகாஸ் அங்கே காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஃபஸ்ட் இயரில். ஸோ இது பசங்க யூட்டிலைஸ் பண்ணால் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர்லாம் அவங்க இன்னும் ஈஸியாக இருக்கும் கிராக் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே நீங்கள் ஹை கட் ஆஃபில் தான் சீட் எடுத்திருக்கீங்க. சிஎஸ்சி, இசிஇ எபோ 150க்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. உங்களை மாதிரி ஜேஎன்என்னை கன்சிடர் பண்ணுவாங்க, சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? புது இனோவேஷன்ஸான இதெல்லாம் சொல்லி தருவாங்க, ஐடியாஸ். ஓகே, கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் ப்ரோ. பிகாஸ் நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நம்ம போய் என்ன கேட்டாலுமே உடனே கூட நம்மளுக்கு அதுக்கான நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணலாம், ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்டிங் கோர்சஸ் இருக்குது, புது கோர்ஸ்லாம் இருக்குது, வேறு காலேஜில் இல்லை, அது இங்கே இருக்குது, சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க 170+ இருந்தாங்கன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் உள்ள வரலாம் ப்ரோ. பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் ஃபீஸ் கம்மியாகும். அது 180+லாம் முன்னாடி லேப்டாப் ஃப்ரீ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலேருந்து. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது நிறையா கம்மி பண்ணலாம் காலேஜில். ஸோ அவங்க சேவ் நிறையா பண்ணலாம். இதில் யாராவது ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறீங்களா? ஸ்காலர்ஷிப் பற்றி சுருக்கமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் ஜேஎன்என்ல எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இயர் பண்ணுறீங்க? நான் கேஷிகா. நான் இப்போ கரண்ட் பாஸ்ட் அவுட் 2026 பேட்ச். நான் வந்துட்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஜேஎன்என்ல படித்து முடித்தேன். ஓகே, ஸோ படித்து முடிச்சிட்டிங்க நீங்கள் இப்போ? ஆமாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா பிளேஸ்மெண்ட் ஆர் ஹையர் ஸ்டடி? ஹையர் ஸ்டடீஸ் காலேஜ் மூலியமாக வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ நான் வந்துட்டு தாய்வானில் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ப்ளேஸ் ஆனேன் வித் ஸ்காலர்ஷிப்போட ப்ளேஸ் ஓகே, ஸோ எம்எஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எம்எஸ் 2 இயர் ப்ரோக்ராம் அது 1 இயர் ப்ரோக்ராம்? 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். நேஷ்னல் சீனான் யூனிவர்சிட்டின்னு தாய்வானில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. லைக் அது பப்ளிக் யூனிவர்சிட்டி தான். அங்கே வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்போட நான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்
இன் செமிகண்டக்டர் அண்ட் க்ரீன் டெக்னாலஜி கோர்ஸில் பண்ணுறேன். அகாடமிக்கு தவிர்த்து வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஜேஎன்என்ல பெஸ்ட்டாக ஹைலைட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்? இங்கே வந்துட்டு லைக் நிறைய கிளப்ஸ் இருக்குது சார். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கிளப்ஸ் இருக்குது, ஜெர்மன் கிளப்பும் இருக்குது. இப்போது வந்துட்டு நிறைய ஃபுட்பால் அந்த மாதிரி நிறைய இதுவும் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸும் நிறைய இருக்குது சார். ஜேஎன்என் உங்களை எந்த அளவுக்கு பர்சனல் லைஃப்லேயும் சரி அகாடமிக்காகவும் உங்களை ஷேப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த 4 இயர்ஸில்? இந்த 4 இயர்ஸில் வந்துட்டு லைக் நான் புதுசாக வந்துட்டு ஜேஎன்என்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து நான் பார்த்தேன் ஃபஸ்ட் இயர்லேருந்தே நான் கொஞ்சம் ஷை டைப்பு. அப்புறமா கொஞ்சம் பேச எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகி இப்போ நான் வந்துட்டு லைக் தாய்வான் வரைக்கும் போகிறதே வந்துட்டு ஜேஎன்என் மூலியமாக. சீட் எடுத்தீங்க திரு கவுன்சிலிங் ஆர் மேனேஜ்? கவுன்சிலிங்கில் தான் வந்து பண்ணேன். இங்கே அட்மிஷனுக்கு வந்தேன் கவுன்சிலிங்க்கு. ஸோ அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபஸ்ட்டே கேட்டேன். ஸோ அவங்க அதுக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கட்டாப்பில் சீட் எடுத்தீங்க 4 இயர் முன்னாடி? லைக் 130 சம்திங்கில். ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயின் கன்சிடர் பண்ணுறவங்க கவுன்சிலிங் மூலமாக இந்த காலேஜ் சூஸ் பண்ண நினைக்கிறவங்க எனி அட்வைஸ் சூஸ் பண்ணலாமா? ஒய் ஆர் ஒய் நாட் உங்களோட சஜஸ்ட்? கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இங்கே இருக்க ஸ்டாஃபு, அப்புறமா இங்கே இருக்க லேப் ஃபெக்கல்டிஸு, அப்புறமா வந்துட்டு ஆப்பிள் லேபு அதெல்லாம் இருக்குது. நிறைய இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ நல்ல எக்ஸ்போஷர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயின் சூஸ் பண்ணலாம். ஸோ ரைட் நோ நம்ம இன்குபேஷன் செல்லில் ஸ்டார்ட் அப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக இருக்கும். அப்புறம் உங்களை பற்றி சுருக்கமாக அறிமுகப்படுத்திங்க. உன்னையும் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் பில்ட் பண்ணியிருக்க ஸ்டார்ட் அப் பற்றி சொல்லுங்கள். Okay, so my name is Aditya Purushottam. நான் அந்த 4th year robotics and automation டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ அபவுட் மை ஸ்டார்ட் அப் ஆக்சுவலி இப்போ நம்ம இன்கார்பரேட்டட் தான் 2 years ஆச்சு இன்கார்பரேட் ஆகிட்டு. இந்த ஸ்டார்ட் அப் நேம் இஸ் டார்க் ட்ராகன் சாலிஸ்டிஸ் பிரைவேட் லிமிடெட், தட் இஸ் டிடிசி ஷார்ட் ஃபார்மில். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி டோட்டல் 3 செக்மெண்ட்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். தட் இஸ் செக்மெண்ட் 1 which is EV pods, in-gate transportation சொல்லி. Segment 2 that is BEV platforms, that is battery electric vehicle platforms மேலே for retrofitting purpose. And third segment வந்து energy segment which is battery swapping segments. ஸோ இந்த 3 செக்மெண்ட்ஸில் நம்ம லைக் டுகெதராக லைக் டிடிசி EV podsனு சொல்லி நம்ம as a beachhead strategy, that's a first strategy, அது பேஸ் பண்ணி நம்ம போகிறோம். ஸோ உங்களோட டீமில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? காலேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஸோ ஆஸ் ஃபார் த காலேஜ் சப்போர்ட் நம்ம இப்போ லேட்டஸ்ட் வந்து 2 lakhs வந்து அவங்க ஃபண்ட் தந்தாங்க. அண்ட் ஆஸ் ஃபார் டீம் கோர் டீம் வந்து ஒரு 4 to 5 people இருக்காங்க. அண்ட் நம்ம இன்டர்ன்ஷிப் பேசிஸில் கூட நம்ம டீம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ டோட்டலாக 35 members இருக்காங்க as per டீம். ஸோ உங்களோட பிளான் என்ன இந்த ஸ்டார்ட் அப்? இதே அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறது இல்லை பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறது? இப்போ நம்ம ஆக்சுவலி நான் ஃபுல்லாக என்டர்ப்ரினர்ஷிப் இதில் தான் இருக்கேன். ஸோ நம்ம ஆஸ் ஃபார் த ஸ்டார்ட் அப் நம்ம 3 verticals டிவைடட் இருக்குது. தட் இஸ் DPO 1, DPO 2, DPO 3ன்னு சொல்லி. DPO 1னா ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். இது வந்து ஆல்ரெடி மெலியோரான்னு சொல்லி ப்ராடக்ட் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் ஆகிடும் அந்த ப்ராடக்ட்டு, லைக் கன்சியூமர் பேசிஸ் ஃபார் ஏர்லி ரெவென்யூ. DPO 2 தான் இந்த EV pod segment, இந்த EV segments எல்லாமே. DPO 3 வந்து லைக் இட்ஸ் a different vertical for space, artificial intelligence and data science, 3rd year ப்ரோசீட் பண்ணுறோம். எல்லாருமே ஃப்ரீ ஃபைனல் ஸ்டூடெண்ட். ஸோ குயிக் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணீங்க ஒரு அதர் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு மத்தியில்? 12th முடிச்சுட்டு 12th கட் ஆஃப் 140-150 அரௌண்டில் தான் எடுத்தேன். அதுவும் இல்லாமல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணது இந்த காலேஜும் சேர்த்து அப்ளை பண்ணிக்க, இந்த காலேஜும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய சேனல்ஸ்லையும் போட்டிருக்காங்க, சரி இந்த காலேஜும் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கவுன்சிலிங் மூலிமா நான் வந்தது. நானும் அதே கவுன்சிலிங் மூலிமா தான் வந்தேன். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டால் நான் கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் போட்டு சம்திங் சாய்ஸ் ஃபில்லிங் ஆன்லைன் கிடச்சிது. ஓகே. நானும் ஃப்ரெண்டு சொன்னனால வந்து செக் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, அதனால் வந்து இங்கே சேர்ந்துட்டேன் நான். ஓகே. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணார். ஆல்சோ இங்கே பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்றனால நான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன். இன்ட்ரெஸ்டிங். இதில் எத்தனை பேர் கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ணீங்க? எத்தனை பேர் மேனேஜ்மெண்ட்? கவுன்சிலிங் தான். 3 இயர்ஸ் முன்னாடி என்ன கட் ஆஃப் மூலமாக ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சது? 161.5, 150, 150, 153. ஓகே. ஸோ காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணுறதுக்கப்புறம் எங்கள் பெஸ்ட் திங்காக ஃபீல் பண்ணுற விஷயம் அட்மாஸ்பியர் தான். அட்மாஸ்பியர். ஓகே. என்விரான்மெண்ட் சூப்பராக இருக்கும், கல்ச்சுரல்ஸ் நல்லா பண்ணுவோம். இங்கே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னாங்க. கல்ச்சுரல்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. எஸ். ஸ்டேட்ஸ் ஈவெண்ட் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது? நேம் வந்து இஃபோரியா. இயர்லி மார்ச் அந்த டைமில் 3 days to 4 days கிட்ட கண்டிப்பாக நடக்கும். ஓகே. உங்கள் பேர் நீங்கள் ஜேஎன்என்ல எந்த டிபார்ட்மெண்ட் அண்ட் எந்த இயர் பண்ணுறீங்க? என் பேர் ரிதீஷ், நான் சிஎஸ்சி செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அனிஷா பயோமெடிக்கல் செகண்ட் இயர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் ஜேஎன்என் ஒரு அதர் ப்ரைவேட் காலேஜஸ் மத்தியில்? ஸ்காலர்ஷிப் எனக்கும் ஸ்காலர்ஷிப் தான், ஆல்சோ நியரர் டு மை ஹோம், அதனால. ஓகே. ஸோ ஸ்காலர்ஷிப்னா என்ன கட் ஆஃப் மூலமாக நீங்கள் கவுன்சிலில் சீட் எடுத்தீங்க? நான் 192 கட் ஆஃப். 192? ஆமாம். ஓகே. 181.5. ஓகே. ஸ்காலர்ஷிப்பில் என்னெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகுது? எனக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது, ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸும் கிடையாது. ஓகே.
எனக்கு 75% டியூஷன் ஃபீஸில் இது ஸ்காலர்ஷிப் இருக்குது. இது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ லேப்டாப் ப்ரொவைடர். ஓகே, வித் லேப்டாப். ஆமாம். என்னென்னு சூஸ் பண்ணிட்டீங்க, சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெஸ்ட் திங்காக ஃபீல் பண்ணுறீங்க? லேப்டாப் இவங்க கொடுத்தது சும்மா பேச்சுக்குன்னு கொடுக்காம அது நல்லாவும் இருக்குது. ஓகே, ஸ்காலர்ஷிப்காக மட்டும் நம்ம ஒரு காலேஜ் சூஸ் பண்ண மாட்டோம். அங்கே பிளேஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டீச்சிங், ஸோ இதெல்லாம் பார்த்து தான் சூஸ் பண்ணுறோம். அந்த வகையில் டீச்சிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கான எந்த அளவுக்கு ஆக்சஸ் இருக்குது, இன்டர்ன்ஷிப், டீச்சிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பிளேஸ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜாப்பனீஸும் சொல்லி தராங்க. ஸோ தட் ஜப்பானில் எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, என்னோட டிபார்ட்மெண்ட்க்கு வந்துட்டு ஜெர்மன் சொல்லி தராங்க. ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 75 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் கேம்பஸாக பார்க்க முடியுது. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன விஷயம் இருக்குது உங்களுக்குன்னு? ஜிம் ஃபெசிலிட்டிஸ். ஹட் கெஃபே. ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஎன்என் சூஸ் பண்ண நினைப்பாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உங்களை மாதிரி கரண்ட் இப்போவும் ஸ்காலர்ஷிப் லைவில் இருக்குது. ஸோ உங்களை மாதிரி ஜேஎன்என் சூஸ் பண்ண கன்சிடர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? பண்ணலாம். இங்கே நல்ல ஸ்காலர்ஷிப் தராங்க, அது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணும். ஓகே, சேம் ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஸ்காலர்ஷிப்ஸ் இது நல்ல சப்போர்ட் இருக்குது. ஆல்சோ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓவராலாக ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி இருக்குங்கிற ஃபுல் கேம்பஸ் டூர் பார்த்தோம். லேபார்ட்டரி, லைப்ரரி, கிளாஸ் ரூம் அண்ட் ஸ்டூடெண்ட்டை பற்றி பேசணும், ஸ்காலர்ஷிப் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சீரிஸில் நான் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் கவர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் வரேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப், சுமன்.